நின்று கொண்டு நாம் நற்செய்திக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1 முதல். இயேசு சென்று கொண்டிருக்கும் பொழுது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படுத்தும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய மக்களே, மனிதன் சொல்லக்கூடிய உண்மை வேகமாக பரவுகிறதா அல்லது பொய் வேகமாக பரவுதா? அப்படியா? நிறைய அனுபவம் போல. பொதுவாக சமூகத்திலே பார்க்கிறவளை நாட்களில் இன்றைய காலகட்டங்கள் சமூக ஊடக காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பொய்கள் விரைவாக பரவி இருக்கும். அந்த வீட்டை பற்றி தெரியுமா, அவங்க எவ்வளோ நல்ல குடும்பம், எவ்வளோ பக்தியான குடும்பம் என்று ஒரு குடும்பத்தை பற்றி நம்ம நல்லது சொன்னோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கு கூடாது, அவன் கேடு கேட்டது எனக்கு என்ன, ஏண்டி கேட்டியா, அவங்க அப்படி பண்ணாங்களாமே, அதெல்லாம் அப்படி நடந்துச்சாமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், பரவி 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 அப்படிதான். காரணம் பொதுவாக இந்த உலகத்தில் பொய்யானது வேகமாக பரவி கொண்டே இருக்கும். காரணம் சாத்தான் எப்பொழுதும் அந்த பொய்யை நோக்கி மக்கள் வருவதற்கு அவன் நிறைய தூண்டுதலை கொடுத்து கொண்டே இருப்பான். பல நேரங்களில் சாத்தானுடைய பொய்கள் நம்முடைய காதுகளுக்கு வருகிற பொழுது கடவுள் வெளிப்படுத்துகிற நிறைய உண்மைகளை நாம் மறந்து போயிடுவோம், இல்லை அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு விட்டுருவோம். நாம் பல குறிப்பாக கிறிஸ்துவ குடும்ப வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது நிறைய விதமான இந்த பொய்யான உலகம், பொய்யான சிந்தனைகள், பொய்யான கருத்துக்கள் நமக்குள் இருந்து கடவுளை பற்றிய ஞானத்தை அது மறைக்க செய்கிறது. நம்ம காலையில் தியானித்தோம், பரிசுத்த ஆவி நமக்கு 3 உண்மைகளை வெளிப்படுத்துகிறார். என்ன உண்மை அது? ஒன்று, நம்முடைய கடவுள் பாவத்தை மன்னிக்கிற கடவுள். 2வது, துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற கடவுள். 3வது, மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து நிலை வாழ்வை கொடுக்கின்ற ஒரு கடவுளாக 3 உண்மைகளை பரிசுத்த ஆவி நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். எப்படி பரிசுத்த ஆவி நமக்கு உண்மைகளை வெளிப்படுத்துகிறாரோ, அந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அந்த உண்மைகளின் வழியில் நடக்கிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதோ, அதே போல இந்த உண்மைகளை நாம் மறுதரிக்க பொழுதும் நாம் இறைவனுடைய அருளை இழந்து போகிறோம். இந்த 3 உண்மைகளும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது ஒரே ஒரு சிந்தனை தான், கடவுள் இரக்கமுள்ள ஒரு கடவுள். அப்போ சாத்தான் எப்பொழுதும் மனிதனுடைய மனதிலே எதை மழுங்கடிக்க செய்கிறான், எதை மறக்க செய்கிறான் அப்படின்னா கடவுளுடைய இந்த குணத்தை தான். கடவுள் இரக்கம் உள்ளவர் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு. ஆனால் எப்பொழுது மனிதனுடைய உள்ளமானது கடவுளுடைய இரக்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதோ, மறுதளிக்கிறதோ, அங்கேதான் கடவுளுடைய அருளை நாம் இழக்க ஆரம்பிக்கிறோம். எனவே சாத்தானுடைய சோதனை எப்பொழுதும் எங்கே இருக்கிறது அப்படின்னா,
கடவுளுடைய இரக்கத்திற்கு அருகிலே நாம் வந்து விடாதபடி நமக்குள்ளே தடைகளை சாத்தான் விதைத்து கொண்டே இருப்பான். இந்த நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பார்வையை கொடுக்கிறார். இங்கே பார்வையற்றவனுக்கு மட்டுமல்ல பார்வை, இன்னொரு விதமான பார்வையையும் அங்கே கொடுக்கிறார். இந்த நற்செய்தியில் வாசிக்கிற பொழுது நம்ம வெளிப்படையாக பார்க்கிற பொழுது அங்கே ஒரு மனிதனுக்கு உடல் அளவிலே பார்வை இல்லை, ஆனால் அங்கே பார்வையற்ற இன்னொரு சமூகமும் அங்கே இருக்கிறது. அது யார் அப்படின்னா, இந்த யூத மக்கள் திருத்தூதர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவர்கள் பார்வையற்றவனாக இருப்பதற்கு காரணம் இவன் செய்த பாவமா, இவன் முன்னோர் செய்த பாவமா? காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் ஒரு சிந்தனை இருந்தது. ஒருவன் நலமாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், வாழ்க்கையில் பணமும் வசதிகளும் பெருகி இருக்கு அப்படின்னா அவர்கள் நம்பினார்கள் கடவுள் அவனை நிறைய ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்பதுதான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குடும்பத்திலே ஒரு துன்பம் இருக்கிறது, ஒரு வேதனையோ அல்லது கண்ணீரின் அனுபவமோ நஷ்டங்களோ இதெல்லாம் இருந்தது என்று சொன்னால், ஒரு உடல் நோய் இருக்கிறன்னு சொன்னால் அவர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, அந்த குடும்பம் சபிக்கப்பட்ட ஒரு குடும்பம், வேதனைப்படுகிற ஒரு குடும்பம், அது கடவுளால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அவர்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து மாற்றி எழுதுகிறார். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், துன்புறுபவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று இயேசு சொல்லுவதன் அர்த்தம் இதனுடைய பின்னணி தான். அப்போ கடவுள் சன்னதியில் நீ பணம் இருக்கிறவன் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, மாறாக துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கிற மனிதனும் கடவுளுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். கடவுள் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர்கள் மீதும் அன்பு கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை தான் கடவுள் இங்கே சொல்லி, இரக்கத்தின் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எனவே இரண்டு விதமான பார்வைகள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, உடல் அளவிலே பார்வையற்ற மனிதனுக்கு பார்வையை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் போய் சிலுவம் களத்திலே கழுவிட்டு வா, அங்கே உனக்கு பார்வை உண்டாகும். போகிறான், கழுவுகிறான், உடல் அளவிலே அவனுக்கு இழந்த பார்வை மீண்டும் கிடைக்கிறது. இரண்டாவது, திருத்தூதர்களுக்கு ஒரு பார்வையை கொடுக்கிறார். அவர் என்ன பார்வை? கடவுளை பற்றிய ஒரு புதிய ஒரு பார்வையை கொடுக்கிறார். கடவுள் மனிதனுடைய துன்பத்திலே மகிழ்கிறவர் அல்ல, அந்த துன்பத்தை கொடுத்து வேதனைப்படுத்துகிறவர் அல்ல, மாறாக மனிதனை நேசிக்கிற ஒரு கடவுள் என்ற ஒரு புதிய பார்வையையும் அங்கே அவர்களுக்கு கொடுக்கின்றார். அப்போ இது ஏன் இந்த பார்வையை கொடுக்கிறார் அப்படின்னா, எப்பொழுதும் சாத்தான் நிறைய பொய்களை சொல்லுவான். அப்போ சாத்தானுடைய பொய் எல்லாம் எதற்கு எதிராக இருக்கும் அப்படின்னா, அதிகபட்சமாக கடவுளுடைய இரக்கத்திற்கு எதிராகத்தான். காரணம், சாத்தானுக்கு தெரியும், எந்த ஒரு மனிதன் கடவுளுடைய இரக்கத்தை கண்டு கொள்ளுகிறானோ அவன் இறைவனுக்கு அருகிலே வந்து விடுகிறான். நம்முடைய வீட்டிலேயே பாருங்க, அம்மா சொல்லுவாங்க, டேய் நீ பணத்தை திருட்டிட்ட தானே, உங்கள் அப்பா வீட்டுக்கு வாடா, உங்கள் அப்பா என்ன பண்ணுவார் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அப்பாவை பற்றி ஒரு கடினமான ஒரு சிந்தனை கொடுக்கிற பொழுது அம்மா சொல்கிறது பொய்யை தான் இருக்கும். அப்பா அடிக்க மாட்டார், ஆனாலும் சொல்லுவார், நீ பண்ணுற திமிருக்கு நீ இப்படி பண்ணிட்டல்ல, வீட்டுக்கு வா, உங்கள் அப்பா என்ன பண்ண போகிறாரு பாரு, அவர் எவ்வளவு கொடுமையான ஆள், எவ்வளவு மோசமான மனுஷன், உன்னை அடிக்கிற அடியில் நடக்கிறதே வேற என்ன மாதிரிலாம் பயமுறுத்துகிற பொழுது இந்த பையன் என்ன பண்ணுவான்? 4 மணிக்கு வீட்டுக்கு வர்ற பையன் எத்தனை மணிக்கு வருவான்? 8 மணிக்கு வரும்போது அம்மாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவான், அம்மா அந்த மனுஷன் கீரானா, அப்பா இருக்கணும் கேட்க மாட்டான், அந்த மனுஷன் கீரானா உள்ள, உங்கள் அப்பா இருக்காரா, எப்படிம்மா இருக்காரு, நல்ல மூடில் இருக்கிறாரா, ஏற்கனவே இதை டென்ஷனில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டா போதும், சரிம்மா நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறேன், நாளைக்கு வரேன். அப்போ காரணம் என்ன? தகப்பனை பற்றி கிடைக்கிற அந்த தவறான அறிவு அவனுடைய குறையிலே தகப்பனுக்கு அருகில் வருவதற்கு அவனுக்கு பயத்தை கொடுக்கிறது. இதைத்தான் சாத்தான் எப்பொழுதும் பயன்படுத்துவான். கடவுளை பற்றிய மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தவறான அறிவு, நான் கடவுளை பற்றி தவறாக புரிந்து கொள்ளுகிற பொழுது நான் கடவுளுக்கு அருகில் வருவதற்கு அது நமக்கு தடையாக இருக்கும். இந்த சாத்தான் எப்பொழுது இந்த பொய்யான அறிவை கொடுப்பான் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் வரும் பொழுதும் துன்பங்கள் வரும் பொழுதும்.
நன்மைகள் வரும் பொழுது என்ன பொய் சொல்லுவான் சாத்தான் நம்மக்கிட்ட? வளர்ந்துருக்கிற பற்றியா, நல்லா படிச்சிருக்கிற, நல்ல நல்லா உழைச்சிருக்கிற, உன் வாழ்க்கையில் நல்ல மேலே மேலே போயிருக்கிற, எல்லாம் நீ தான்டா, நீ உழைச்சாடா. அப்படி அங்கே யாருக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு? கடவுளுக்கு. ஆனால் கடவுள் என்ன சொல்லுவார்? நீ உழைத்திருக்கிற உண்மைதான், ஆனால் அதில் யாருடைய அருள் இருக்கிறது? கடவுளுடைய அருள், இறைவனுடைய அருளால் நீ உழைத்து வந்திருக்கிறாய் என்று சாத்தான் சொல்ல மாட்டான். சாத்தான் எப்பொழுது யாரை முன்னிலைப்படுத்துவான்? என்னை முன்னிலைப்படுத்தி யாரை என் வாழ்க்கையில் அகற்றுவான். அப்போ நான் நினைப்பேன், பரவாயில்ல, நான் கெத்து தாண்டா, நாங்கள் யார், நாங்கள்லாம் அப்போவே அப்படி, நான் செம கெத்து, நாங்களாம் தொட்டோம்னு வச்சுக்க அதை வேற சூப்பராக செஞ்சிருவோம் நாங்கள். அங்கே பல நேரங்களில் கடவுளுடைய அருளே நாம் போக மாட்டோம். எனக்கு எல்லாம் தெரியும், அந்த அகங்காரம் நமக்குள்ளே கொடுப்பான் சாத்தான். அன்பார்ந்தவர்களே, அதே போல் இன்னொரு பொய் சாத்தான் சொல்லுவான் எப்பொழுதுமே. என்ன பொய்? உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற பொழுது அவன் நமக்கு பொய்களை சொல்லுவான். இதை பற்றியா, நீ இப்படிலாம் கஷ்டப்படுறியே, கடவுள் வாழ்க்கையில் வரவே இல்லையே, கடவுளை கைவிட்டுட்டார் பத்தியா என்ற பொய்களை நம் மத்தியிலே சொல்லி கொண்டிருப்பான். அன்புக்குரியவர்களே, இப்படி ஏன் பொய்யை சொல்கிறான் அப்படின்னா, நான் இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கிற பொழுது நான் அறியாமலேயே யாரை விட்டு விலகி போகிறேன்? கடவுளை விட்டு விலகி போகிறேன். எனவே இந்த நற்செய்தியில் வழியில் பார்க்கிற பொழுது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் 3 முக்கியமான பொய்களை கடவுளுக்கு எதிராக நமக்கு சொல்லி வைக்கிறான். ஏன் சொல்கிறான் அப்படின்னா, சாத்தானுடைய தோல்வி என்பது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, சாத்தானுடைய தோல்வி நம்முடைய மனமாற்றத்தில் மட்டும்தான். நான் சாத்தான் காட்டக்கூடிய வழிகளிலேயே என் விருப்பப்படி போய்கொண்டிருக்கிற அப்படின்னா சாத்தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். காரணம், ஒரு ஆன்மா என் கையில் இருக்குது. ஆனால் எப்பொழுது ஆண்டவரே நான் பாவி, என் மீது இறங்கும் என்று சொல்லி ஒரு பாவி தன்னுடைய குற்றங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ளுகிறானோ அப்பொழுது யார் நசுக்கப்படுகிறான்? கடவுளுடைய இரக்கம் சாத்தானை நசுக்கிவிடும். காரணம், மனிதனுடைய மன மாற்றத்திலே சாத்தான் தோற்று போகிறான். அப்போ எப்பொழுதுமே சாத்தான் எதை முன்னிட்டு பொய் சொல்கிறான் அப்படின்னா, நான் எந்த சூழ்நிலையிலும் யாரை திரும்பி பார்த்து விடக்கூடாது, கடவுளை நான் உற்று நோக்கி விடக்கூடாது. காரணம், உன்னுடைய எல்லா சந்தோஷத்துக்கும் காரணம் நீ தாண்டா, நீ எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா, நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சாத்தான் உயர்த்தி சொல்லுகிற பொழுது, எனக்குள்ளே அகங்காரம் பெருகி வருகிற பொழுது, நான்லாம் எப்பேற்பட்ட ஆள் என்று சொல்லி நினைத்து கொள்ளுகிற பொழுது என்னவாகிறது? நான் கடவுளை மறக்கிறேன், என்னை முன்னிலைப்படுத்துகிறேன். அதனால தான் வாசிக்கிறோம் இல்லையா, 1 மக்கபேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை. 1 மக்கபேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை. கிடைக்குதா? 19வது வார்த்தை. ஏனெனில் போரில் வெற்றி என்பது படைகளின் எண்ணிக்கையை முன்னிட்டு அல்ல, இறைவனுடைய வலிமையை பொறுத்தே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி, குடும்பத்தினுடைய வளர்ச்சி, இது எல்லாம் சாத்தான் என்ன சொல்லி கொடுப்பா அப்படின்னா, நீ கஷ்டப்பட்ட, நீ வளர்ந்த, நீ படிச்ச, நீ அதை செஞ்ச இதை செஞ்ச, நீ வளர்ந்திருக்கிற, உனக்கு புகழ், நீ நல்லா பண்ணிருக்கடா. ஆனால் பரிசுத்த ஆவி என்ன சொல்லி கொடுத்து தெரியுமா? நீ கஷ்டப்பட்ட, உழைச்ச, எல்லாம் நன்றாக செய்திருக்கிறாய். காரணம், கடவுளுடைய அருள் உன்னோடு இருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதாண்டு சொல்லுகிறார், போரில் வெற்றி என்பது எனக்கிட்ட என்ன நன்மை இருக்கிறது, என்ன திறமை இருக்கிறது, எனக்குள் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை முன்னிட்டு அல்ல, விண்ணக இறைவனுடைய வலிமையை முன்னிட்டு. எனவே அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனசுக்குள்ளே என்ன வரணும்? தாழ்ச்சி வரணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வளர்ச்சி வர வர தாழ்ச்சி வரணும். அங்கெல்லாம் நான் உணரணும், இது நான் சம்பாதிச்சதல்ல, நான் செஞ்சதல்ல, கடவுள் எனக்கு அருள் பாலித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 9ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை. ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 9ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை.
ஆகவே மனிதன் விரும்புவதனாலோ உழைப்பதனாலோ எதுவும் ஆவது கிடையாது. கடவுளின் இரக்கத்தினாலேயே எல்லாம் ஆகிறது. பிரைஸ் தி லார்ட். நான் விரும்புகிறேன், நான் வளரணும்னு ஆசைப்படுறேன், அதை முன்னிட்டு படிக்கிறேன், அதை மட்டும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சரிதான், நல்லதுதான். இதெல்லாம் நான் என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்பு அதில் இருக்கிறது, என்னுடைய கடின உழைப்பு, என்னுடைய படிப்பு இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதற்கெல்லாம் என்னை தூண்டி எழுப்பி ஆசீர்வதிப்பது யாரு? கடவுளுடைய இரக்கத்து. மனிதன் விரும்புவதனாலோ உழைப்பதனால் மட்டும் வளர்ச்சி இல்லை, கடவுளுடைய இரக்கத்தினாலே எல்லாம் ஆகிறது. சாத்தான் சொல்லுவான், மகனே கடவுள்லாம் ஒன்றும் பண்ணலை, நீ கஷ்டப்பட்ட, நீ வளர்ந்த, உனக்கு புகழ். அன்புக்கு காரணம் என்ன? நான் எப்பொழுது என் உலகத்தின் உள்ளத்தில் நான் என்ற எண்ணம் வந்து விடுகிறதோ அப்பொழுது கடவுளுக்கான இடம் இல்லாமல் போய்விடுது. எனவே அதைத்தான் சாத்தான் எப்பொழுது நமக்குள்ள அகங்காரத்தை உருவாக்குவான். அகங்காரத்தை உருவாக்குவான். நான் பண்ண, நான் செஞ்சேன், என்னுடையது, எனக்கானது, என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பு என்று என்னை முன்னிலைப்படுத்துகிற பொழுது நான் ஒரு பொழுதும் கடவுளுடைய இரக்கத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. கடவுளுடைய இறை அருளை நான் ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி விடுகிறேன். அதுதான் சாத்தான் எப்பொழுதும் விரும்புகிறான். ஆனால் எப்பொழுது ஆண்டவரே என்னுடைய விருப்பம், என்னுடைய உழைப்பு அல்ல, உம்முடைய அருளினால் எல்லாம் ஆகிறது என்று சொல்லி நான் இறைவனுடைய அருளுக்கு என்னை விட்டு கொடுக்கிற பொழுது அங்கே சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான். அன்பார்ந்தவர்களே, அப்ப சாத்தானுடைய பொய்கள் எப்பொழுதுமே ஒன்று, நம்மை கடவுளுக்கு எதிராக திருப்பி நம்மை மன மாற்றத்திலிருந்து நம்மை அகற்றிக்கொண்டு கடவுளுக்கு எதிரானவர்களாக நம்மை உயர்த்தி மாற்றிக்கொண்டு நான் என்னை கடவுளுக்கு மேலாக உயர்த்தி வைப்பதில்தான் சாத்தானுடைய செயல்பாடு இருக்கிறது. எனவே தான் பல நேரங்களில் துன்ப வாழ்க்கையில் கூட, துன்ப நேரங்களில் கூட நம்ம என்ன செய்கிறோம்? கடவுளை நோக்கி நாம் போகாமல் கடவுளை நமக்கு எதிரான எதிரியாக சாத்தான் எப்பொழுதும் மாற்றி விடுகிறோம். எனவே இந்த நற்செய்தியில் பார்க்கிற பொழுது, நம்ம நற்செய்தியின் வெளிச்சத்தை சிந்திக்கிற பொழுது, நம்மை கடவுளுக்கு எதிராக மாற்றுவதற்காக, கடவுளுடைய அருளை நம்முடைய வாழ்க்கையில் இழக்கச் செய்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்ப அனுபவங்களை பயன்படுத்தி கொண்டு 3 விதமான பொய்களை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், குறைகளை பயன்படுத்தி கொண்டு, இதோ பாரு இப்படி கஷ்டமாறியே, இப்படி கண்ணீர் வெடிக்கிறாயே, இப்படி துன்புறுகிறாயே, என்ன காரணம் தெரியுமா அதுக்கு? நீ இப்படிலாம் பண்ணுறது, நீ இப்படிலாம் இருக்க தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அன்னைக்கு நான் பார்த்தேன், அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்கெல்லாம் பேசுனாங்க. யார்? உங்கள் மச்சான், உங்கள் சொந்தக்காரன் அப்படிலாம் பேசுனாங்க, அவங்க தான் இப்படி காரணம் என்று நம்முடைய பல நேரம் என்ன செய்ய, நாம் சாத்தான் பொய்களை சொல்லி சொல்லி நம்முடைய காதுகளை கடவுளுடைய இரக்கத்துக்கு எதிராக திருப்பி விடுகிறான். அப்போ சாத்தான் சொல்லக்கூடிய 3 பொய்கள் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்வினுடைய துன்பங்களை பயன்படுத்தி கொண்டு சாத்தான் சொல்கிற 3 பொய்கள். ஒன்று, இன்று நீ அனுபவிக்கிற எல்லா துன்பங்களுக்கும் காரணம் நீ செய்த பாவம். நீ செய்த பாவம், அதனால தான் இப்படி கஷ்டப்படுற. நீ இப்படி இன்னைக்கு உடல் நோயோடு இருக்கிறாயா, அல்லது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதா, நீ என்னெல்லாம் பாவம் பண்ணி இருப்ப, அதனால தான் நீ இப்படி அனுபவிக்கிற. காரணம், உன்னுடைய பாவத்தை முன்னிட்டு கடவுள் உன்னை தண்டித்து விட்டார் என்ற ஒரு பொய்யை சாத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கிறான். அதனால தான் பல நேரங்களில் நான் சில நேரத்தில் கேட்டிருக்கேன் அன்புக்குரியவர்களே, சிலர்லாம் கவுன்சிலிங் வருவாங்க, வரும் பொழுது தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி முடித்து விட்டு சொல்லுவார்கள், ஆண்டவரே சாமி, ஏன் கடவுள் எங்களை எப்படி தண்டிக்கிறார்? ஏன் இப்படி கடவுள் தண்டிக்கிறார்? அன்புக்குரியவர்களே, துன்பங்களை கொடுத்து கடவுள் ஒரு பொழுதும் ஒரு மனிதனையும் ஆண்டவர் தண்டிப்பது கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். துன்பங்களை முன்னிட்டு, துன்பங்களை கொடுத்து ஆண்டவர் ஒரு பொழுதும் தண்டிப்பது கிடையாது. அவர் தண்டிக்கின்ற கடவுள் அல்ல, இரக்கத்தினுடைய கடவுள். காரணம்,
சாத்தான் ஏன் இந்த பொய்யை சொல்றான் அப்படின்னா, நான் கடவுள் மீது, இந்த கடவுள் இப்படிப்பட்டவர் கொடுமையானவர் என்ற ஒரு சிந்தனை, விசுவாசம் என்னுக்குள் பிறக்கிற பொழுது, என்னில் வருகிற பொழுது, என்னுடைய குறையிலும் வேதனையிலும் நான் இறைவனை உற்று நோக்க மாட்டேன். காரணம், சாத்தானுக்கு தெரியும், எங்கெல்லாம் துன்பமும் வேதனையும் வருகிறதோ அங்கே துணை வேண்டி உன் துன்பத்தின் வேளையில் என்னை ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற பொழுது அவர் உன்னை எல்லா விதமான துன்பத்தில் இருந்தும் விடுதலை கொடுப்பார் என்று சாத்தானுக்கு தெரியும். எனவேதான் சாத்தான் மீண்டும் மீண்டும் நமக்குள்ள இந்த பொய்யை சொல்லுகிறான். நீ படுற துன்பத்துக்கெல்லாம் காரணம் கடவுள், உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய பாவத்தை முன்னிட்டு கடவுள் உன்னை தண்டித்து விட்டார். அதான் திருத்துதர்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நான் இவனுடைய இந்த நிலைக்கு காரணம் இவன் செய்த பாவமா? அப்படி என்ன அர்த்தம்? இவன் ஏதோ பெரிய பாவம் பண்ணி இருக்கிறான், அதனால தான் கடவுள் என்ன பண்ணாரு, சாமி உன் கண்ணை குத்திருண்டா அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளையில வளர்ப்போம் இல்லையா, நம்ம பிள்ளைங்களை பயமுறுத்தி அந்த மாதிரி சாமி ஏதோ ஆண்டவர் கண்ணை குத்தி விட்டாரு, அதனால தான் கண் பார்வை போயிடுச்சு. இந்த பொய் அன்புக்குரியவர்களே, என்ன காரணம்? கடவுள் ஒரு பொழுதும் மனிதனுடைய பாவத்தை முன்னிட்டு தண்டிப்பதல்ல அவருக்கு விருப்பம். மாறாக மனிதன் மீது இரக்கம் காட்டுவதுதான் கடவுளுக்கு விருப்பமான ஒன்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனை தண்டிப்பதில் அல்ல, மாறாக கடவுள் வார்த்தை சொல்லுகிறது, கடவுள் ஒரு பொழுதும் அவனுடைய பாவத்தை முன்னிட்டு தண்டித்து அவனை கொடுமைப்படுத்துகிறவர் அல்ல. மாறாக நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி மனிதனுடைய பாவ நிலையிலேயே மனிதனை ஏற்றுக்கொள்வதிலே ஆசை கொள்ளுகிறவராக இறைவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் விவிலியத்தினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை வாசிக்கிற பொழுது கடவுள் கோபம் உள்ளவராக, கடவுள் தண்டிக்கக்கூடிய ஒரு இறைவனாக விவிலியம் வெளிப்படுத்துகிறது. சில நேரங்களில் விவிலியத்தில் பார்ப்போம், மக்கள் தவறுகள் செய்கிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறாரு, அவர்களுக்கு நோயை அனுமதிப்பவராக, துன்பங்களை அனுமதிப்பவராக, போர்களில் தோற்றுப்பவர்களாக ஆண்டவர் சில துன்பங்களை அவர்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அதன் அர்த்தம் தண்டிப்பது அல்ல. காரணம் என்ன? சில நேரம் நமக்கு தெரியும், நம்ம நல்லா தான் போயிட்டு இருப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் வாழ்க்கை சுமூகமாக எல்லாம் போய்கொண்டு இருக்கிற பொழுது அந்த நேரத்தில் நம்ம யாரை மறந்து விடுவோம்? கடவுளை நம்ம எளிதாக மறந்து விடுவோம். அப்பொழுது ஆண்டவர் பார்ப்பா, இப்படியே விட்டால் சரி வராது. காரணம், இவனுக்கு ஆண்டவருக்கும் தெரியும், அவன் எப்போ அம்மானு கூப்பிடுவான் புள்ள, பசிக்கிற பொழுதுதான் அவனுக்கு அம்மாவுடைய ஞாபகம் வரும். ஆண்டவருக்கும் தெரியும், இவனுக்கு துன்பங்களை அனுமதிக்கிற பொழுது, ஒரு காலில் முள்ளு குத்துகிற பொழுதாவது அம்மா கடவுளே அப்படின்னு கூப்பிட மாட்டானா என்று இறைவன் பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு பொழுதும் நாம் விவிலியத்திலே பார்க்கிற தொடக்கத்திலே பார்ப்பது போல கடவுள் துன்பங்களை கொடுத்து தண்டிக்கிறவர் அல்ல. சில துன்பங்களை மனிதர் வாழ்க்கையில் இறைவன் அனுமதிக்கிறார். எதற்காக? அவன் அப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளை ஏற்றுக்கொள்ளணும், கடவுளுக்கு அருகிலே வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இறைவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். எனவே மனிதனுடைய பாவத்தினாலே அவன் அழிந்து போகட்டும் என்று சொல்லி சபித்து கொண்டு அவனை கடவுள் ஒரு பொழுதும் தண்டிப்பது இல்லை. ஆனால் பாவத்துக்கு தண்டனை இருக்குதா? மனிதன் செய்கிற பாவத்துக்கு தண்டனை இருக்குதா? இருக்கு இல்லையா? எப்படி தண்டனை இருக்கிறது? கடவுள் தண்டிக்க மாட்டார், உண்மைதான். ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்புறம் அன்புக்குரியவர்களே, எப்போது பாவம் தண்டனையாக கடவுள் தண்டிப்பது, ஒரு மனிதனுடைய பாவத்தை முன்னிட்டும் கடவுள் யாரையும் ஒருபொழுதும் தண்டிப்பது இல்லை. ஆனால் எப்பொழுது என்னுடைய பாவமானது எனக்கு தண்டனையாக மாறுகிறது என்று சொன்னால், கடவுள் என்னுடைய பாவ நிலையிலே எனக்கான மாற்றத்தின் வாய்ப்புகளை கடவுள் உருவாக்கி கொடுக்கிறார். மகனே, நீ போகிற வழி சரி அல்ல, நீ இப்படி போகக்கூடாது, இது தவறு என்று இறைவன் சுட்டி காட்டுகிற பொழுது எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்ன பெருசா சொல்றது? பெருசா சொல்ல வந்துட்ட, நாங்கள் பார்க்காததா?
சில பிள்ளைங்கள்லாம் பைக்கில் போவாங்க இல்லையா, சிலர்லாம் பைக்கில் போகிறத பார்த்தா நமக்கு அவன் பயப்படுறானே இல்லையா, ரோட்டில் போகிற மற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்க. எல்லாரும் டே தம்பி அங்கே பெரிய ஹம்ப் இருக்குடா பார்த்து போடான்னு சொல்லுவான். நாங்கள் பார்க்காததா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ ஒன்று பேர் சொல்ல வந்துட்டாங்க இந்த இடத்துல, பெருசாக சொல்ல வந்துட்டு நாங்கள் பார்க்க இந்த எங்களுடைய என்ன நினச்சிருக்கேன் நீ அன்புக்குரியவர்களே. அப்புறம் பேப்பரில் வாசிப்போம், போனான் விழுந்தான் போயிட்டான் அப்படின்னுட்டு. காரணம் என்ன? கடவுள் அவனை அங்கே தண்டிக்கலை. அவன் மாறுவதற்கான வாய்ப்பை கடவுள் அங்கே உருவாக்கி கொடுக்கிற பொழுது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகங்காரத்தோடு அந்த மனமாற்றத்தின் வாய்ப்புகளை நான் புறக்கணிக்கிற பொழுது மக்களே, அந்த தீமை என்னிலே தண்டனையாக மாறுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம், எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை. என் மக்கள் 2 தீச்செயல் செய்கிறார்கள், பொங்கி வழிந்தோடும் நீரோடையை புறக்கணிக்கிறார்கள், தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று தேர்ந்து கொள்ளுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அருள் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே நஷ்டப்படுது, இறைவனுடைய அருளை நாம் எப்போ இழக்கிறோம் அப்படின்னா, கடவுள் நமக்கான மாற்றத்திற்கான வாய்ப்புகளை கடவுள் உருவாக்கி கொடுக்கிற பொழுது இது தவறு இது சரி என்று இறைவன் நமக்கு முன்னாடி வெளிப்படுத்தி கொடுக்கிற பொழுது எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை என்ற அகங்காரத்தோடு நான் கடவுளை மறுதளிக்கிற பொழுது வார்த்தை சொல்லுகிறது, என் மக்கள் 2 தீச்செயல் செய்கிறாங்க. முதல் தீச்செயல் என்ன பண்ணிட்டாங்க? கடவுளை வேண்டாம்னு வச்சுட்டாங்க. கடவுளை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்பா சொல்றாரு, மகனே நீ நல்லா படி, நீ நல்லா படித்ததான் மேலே உயர முடியும் என்று சொல்லுகிற பொழுது நீ என்ன சொல்றது என்று சொல்லி அப்பாவுடைய வார்த்தையை அவன் மறுதளித்தான். மறுதளித்து அவன் எதை தேர்ந்து கொண்டான்? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க மாதிரி நாங்கள் இருக்க வேண்டாமா, நாங்கள் அது அப்படி நாங்கள்லாம் யார் என்னது புள்ளிங்கோ இப்போ அந்த மாதிரியா நாங்கள்லாம் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் புள்ளிங்கோவாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கிட்டு நான் என்னுடைய விருப்பப்படி நடக்கிற பொழுது ஒன்று தகப்பனுடைய வார்த்தையை புறக்கணித்து உலகத்தின் தீமையை நான் தேர்ந்து கொள்ளுகிற பொழுது அங்கே இந்த தீமை தொடக்கத்தில் இனிமையாக இருக்கும், போக போக கசப்பாக மாறும். அது அப்போ கடவுள் எனக்கு மாற்றத்திற்கான வழிகளை கொடுக்கிற பொழுது சாத்தான் எப்பொழுதும் சொல்லுவான், அந்த கடவுள் கெட்டவன், அவன் கொடுமையானவன், அவன் தண்டிக்கிறவன், அவர் பக்கம் போகாது என்று சொல்லுவான் சாத்தான். காரணம், சாத்தானுடைய விருப்பம் எந்த ஒரு ஆன்மாவும் மனம் மாறிவிடக்கூடாது, மனம் மாறிவிடக் கூடாது என்பதில் சாத்தான் மிக மிக கவனமாக இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, எனவேதான் நாம் கடவுளுடைய இரக்கத்தை கண்டு உணராதபடி அவன் தடையாக இருக்கிறான். எனவே கடவுள் மனிதனுடைய பாவங்களை முன்னிட்டு தண்டிக்கிறவர் அல்ல, மாறாக இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். எல்லா நிலைகளிலும் மனிதனை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இறைவன் சொல்லுகிறார், இந்த மனிதன் கடவுளை புறக்கணிக்கிறான், உலகத்தை தேர்ந்து கொள்ளுகிறான். அப்படி தேர்ந்து கொள்ளுகிற பொழுது 19வது வசனம் வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா புத்தகம் 2:19, உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும், உன் பற்றுறுதி இன்மையே உன்னை கண்டிக்கும். எது உன்னை தண்டிக்குமா? கடவுள் அல்ல உன்னை தண்டிப்பது, மாறாக கடவுள் மீண்டும் மீண்டும் மகனே இது தவறு, நீ போகாத என்று தன்னுடைய குரலை உனக்காக சொல்லுகிற பொழுது, உன்னோடு கதைக்கு பேசுகிற பொழுது, உனக்கான வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது நாங்கள் பார்த்துக்கோமையா, நீ என்ன பெருசாக சொல்ல வர, நீ சொல்லி தான் நான் கேட்கணுமாக்கும், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற அகங்காரத்தோடு நான் அந்த வார்த்தைகளை புறக்கணித்து போகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தீச்செயலே உனக்கு தண்டனையாக மாறும். கடவுள் அல்ல உன்னை தண்டிப்பது, மாறாக மனமாற்றத்திற்கு இடம் கொடுக்காத அகங்காரத்தின் நிலைதான், கடவுளுடைய குரலை புறக்கணிக்கின்ற அந்த சூழ்நிலைதான் உன் வாழ்க்கையிலே தண்டனையாக மாறும். காரணம் என்ன? திருப்பாடல் புத்தகத்திலே திருப்பாடல் 103 8 9 10 வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் கடவுளுடைய இரக்கத்தை பற்றி ஒரு மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையுடையவர்,
அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல. அவர் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதும் கிடையாது, நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் கிடையாது. என்ன காரணம்? நாம் எல்லாம் பாவிகள் தான், நாம் எல்லாரும் தவறுகள் செய்திருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட ஏன் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு, அந்தோணி சாமி இதோ வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு இந்த பாவம் பண்ணியிருக்கிற, 11 மணிக்கு இந்த பாவம் பண்ணியிருக்கிற, 1 மணிக்கு சாமியார் பிரசனம் வைக்கும்போது நீ தூங்கி இருக்கிற, அப்படிலாம் சொல்லி ஒன்றொன்னா லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு ஆண்டவர் தண்டிக்க ஆரம்பித்தால் எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியும்? நாம எத்தனை பேர் இருக்க முடியும்? நாம ஒரு பொழுதும் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நிற்க, நம்முடைய பாவங்களை இறைவன் எண்ணி பார்க்க தொடங்கிவிட்டால் அன்பார்ந்தவர்களே, ஒரு பொழுது நம்மால் எண்ணி நிற்க ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதே தான் ஏசாயா புத்தகத்திலே 57ஆம் அதிகாரத்திலே 13 அல்ல 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். 57ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை, ஏனெனில் என்றென்றும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன், எப்பொழுதும் சினம் கொண்டிருக்க மாட்டேன், ஏனெனில் நான் தோற்றுவித்த மனித ஆவி என் திருமுன் தளர்ச்சி அடைந்து விடும். ஆண்டு சொல்லுகிறார், நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும் நமக்கு முன்னாடி கடவுள் லிஸ்ட்டு போட்டு நான் 1 மணிக்கு இப்படி பண்ணேன், 2 மணிக்கு இப்படி பண்ணேன், 3 மணிக்கு இப்படி பண்ணேன், போன வாரம் இப்படி பண்ணேன், 2 வாரத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணேன், 1 மாதத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணேன் என்று சொல்லி கடவுள் லிஸ்ட்டு போட்டு இறைவன் நம்முடைய பாவங்களை சுட்டி காட்ட ஆரம்பித்து விட்டால் என்னவாகும்? நாம ஆண்டவருக்கு முன்னாடி நாம தளர்ச்சி அடைந்து போவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்றென்று உன்னை குற்றம் சாட்ட மாட்டேன். காரணம், அப்படி நான் சாட்ட தொடங்கினால் இது மனிதனுடைய ஆவி என் திருமுன் தளர்ச்சி அடைந்து போகும். அன்புக்குரியவர்களே, சாத்தானுடைய முதல் பொய் என்பது கடவுளுடைய இரக்கத்திற்கு எதிரான ஒரு பொய். என்ன பொய்? உன் பாவங்களை முன்னிட்டு கடவுள் உன்னை தண்டிக்கிறார் என்ற பொய். திருப்பாடல் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப கடவுள் நம்மை தண்டிப்பது கிடையாது, நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதும் கிடையாது. காரணம், மனிதனுடைய பண்பு அல்ல, இறைவனுடைய பண்பு. மனிதனுடைய குணம் என்பது கடந்த காலத்தை எண்ணி பார்க்கிற ஒரு குணம். இன்னைக்கு ஒருத்தன் எனக்கு ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னா, ஒருத்தன் உதவி கேட்குறான் அப்படின்னா அவன் என்ன செய்வான்? இவன் நேற்று என்கிட்ட எப்படி இருந்தான்? உங்கள் குடும்பங்கள்லே பாருங்களேன், இன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்து உங்கள் அண்ணன் தம்பிங்களாம் இருக்கிறீங்க, உங்களுடைய அண்ணன் அல்லது அண்ணனோ தம்பியோ ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையில் உங்களை ஏமாற்றிட்டாரு, அவங்க கிடைக்க வேண்டிய சொத்தை அவர் பேரில் எழுதிக்கிட்டார். நீ கோர்ட்டு கேஸ்லாம் போனீங்க, முடியல, ஏதோ நடந்து போச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு வச்சுக்குவோம். அவங்க பிள்ளை யாரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் உடனே வேணும், உங்ககிட்ட காசு இருக்குது இல்லைன்னா இல்லை, ஒரு 10 லட்ச ரூபாய் உடனே வேணும் அப்படின்னா எத்தனை பேருடைய மனசு சொல்லும், பரவாயில்லை அவன் இன்னைக்கு ஏமாத்தினான் ஆனாலும் நான் கொடுக்குறேன் என்று சொல்கிற எத்தனை பேர் இருப்பாங்க? என்னடே என்னவெல்லாம் பண்ண, உனக்கு இது வேணும்டா, என்னை ஏமாத்தின இல்லை, அதான் கடவுளை தண்டிச்சிட்டார். அப்படி சொல்கிறோமா சொல்ல மாட்டோமா நாம? காரணம், மனிதன் ஒரு நன்மை என்னிடம் எதிர்பார்க்கிற பொழுது அவன் என்னோடு எப்படி இருந்தான், செயல்பட்டான் என்ற கடந்த காலத்தை நான் நினைத்து பார்த்து கொண்டு அதற்கு ஏற்ப நன்மை செய்கிற நாம. ஆண்டு சொல்லுகிறார், உன்னுடைய குற்றங்களுக்கு ஏற்ப அவர் உன்னை நடத்துவது கூட கிடையாது. நேற்று நீ அப்படி பண்ண வந்தானே, என் முன்னாடி வராத ஆண்டவர் சொல்லலை. நம்முடைய குடும்பங்களை எண்ணி பாருங்களேன். நம்ம சாதாரண நம்ம சின்ன குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி 2 பேரும் ராத்திரி உட்காந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோம். 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. மனைவி கணவனுக்கு நல்ல இறைச்சியெல்லாம் நல்ல கறி குழம்பு செஞ்சுருக்கிறாங்க. கறி குழம்பை எடுத்து மனைவி யாருக்கு ஊற்றுறாங்க? கணவனுக்கு ஊற்றுறாங்க. சோறு கறி குழம்பு. ஓப்பாடா, ரொம்ப டயர்டாக வந்திருக்கிற மனுஷன் கறி குழம்பை பார்த்த உடனே உற்சாகம் அடைஞ்சு நல்லா சாப்பிட நல்லா கறி பிசைஞ்சு எடுத்து வாயில் வைக்கிறாரு. வைக்கும் பொழுது தான் தெரியுது அந்த குழம்புல என்ன இருக்குது. மனைவி பாசத்தின் மிகுதியில்
உப்பு அள்ளி போட்டாங்க. உப்பு மட்டுமா போட்டாங்க, காரமும் கொட்டி வச்சிருக்கிறாங்க. ரெண்டும் பிசைஞ்சு வாய்க்குள்ள போன உடனே கண்ணில் தண்ணீர் வருது, ஒரு பக்கம் ப்ரெஷர் ஏறுது, கைக்கு கை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க கன்னத்தில். என்னாடி சாப்பாடு அப்படின்னுட்டு கண்ணம் பண்ணு மாதிரி வீங்கிடுச்சுன்னு வச்சுக்குவோம். அவ்வளோ வலி. ஆனால் அந்த கோபத்தில் அவ்வளோ வேகத்தில் அடிக்கிறாரு உங்களை. நீங்களும் அழுதுகிட்டே போயிட்டீங்க, அழுதுட்டு தூங்க போயிட்டீங்க. அடுத்த நாள் காலையில் கணவர் சொல்கிறாரு, ஏண்டி மேரி சீக்கிரம் 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும், எனக்கு ரொம்ப அவசரமான வேலை இருக்குது, எழுந்து ஒரு காஃபி போட்டு கொடுமா அப்படின்னா எத்தனை வீட்டுக்காரனுக்கு காஃபி கிடைக்கும்? முதல்ல கை எங்கே போவோம்? அவனை என்ன அடி அடிச்சிட்டாம. காரணம் மனிதனுடைய மனசு தான். அன்புக்குரியவர்களே, கடந்த காலத்தை திரும்பி பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் இறைவனுடைய மனசு அப்படி அல்ல. என்னுடைய கடந்த காலத்தை என்னுடைய இறைவன் திரும்பி பார்க்கல. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பார்வையற்றவனாக இருப்பது அவன் செய்த பாவத்தின் விளைவு அல்ல. அவன் செய்த பாவத்தின் விளைவு அல்ல. நீ நோயுற்று இருப்பது நீ செய்த பாவத்தின் விளைவு அல்ல. நீ வறுமையில் இருப்பது நீ செய்த பாவத்தின் விளைவு அல்ல. கடவுள் அந்த நிலையை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த நிலையிலாவது தட்டி தடவி நீ ஆண்டவரை தேடன் என்பதற்காகத்தான். திருத்தூதர் பணி 17ஆம் அதிகாரம் 27வது வார்த்தை. திருத்தூதர் பணி 17ஆம் அதிகாரம் 27வது வார்த்தை. கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்றும் அப்படி செய்தார். தட்டி தடவியாவது தங்களை கண்டு கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் தம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இறைவன் சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை, நெருக்கடிகளை இறைவன் அனுமதிப்பது நம் மீது நாம் செய்த பாவத்தை முன்னிட்டு கடவுள் கொடுக்கிற தண்டனை அல்ல. மாறாக அந்த துன்பத்திலாவது ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு அவருக்கு அருகிலே நான் திரும்பி வருவேனா என்றான் கடவுள் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். தட்டி தடவியாவது என்ன செய்யணும்? நான் திரும்பி வரணும். தட்டி தடவை என்ன அர்த்தம்? ஒரு பார்வையற்றவன் தட்டி தடவி செல்வது போலாவது உன்னுடைய இயலாமையை உணர்ந்து கொண்டு இறைவனுக்கு அருகிலே நீ வந்து சேரணும். என் அன்புக்குரியவர்களே, சாத்தானுடைய பொய்யை நம்ம உடைக்கணும். என் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பம் கடவுள் எனக்கு எதிராக நான் செய்த பாவத்தினால் கடவுள் தண்டிச்சிட்டார் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னா நான் ஒரு பொழுதும் அந்த கோபத்தினால் யார் கடவுளுக்கு அருகில் வரமாட்டேன். மாறாக நான் அனுபவிக்கிற துன்பம் என்பது நான் இறைவனுக்கு அருகிலே மனம் மாற்றத்தோடு என் தவறுகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு இறைவா என் மீது இறங்கும் ஆண்டவரே. உதாரி மகன் அனுபவித்த பட்டினி அவனுக்கான தண்டனை அல்ல. உதாரி மகன் அங்கே பன்றி தொழுவத்தில் அனுபவித்த பட்டினியும் வேதனையும் என்பது அந்த பட்டினியிலாவது நான் செய்தது தவறு என்று அவன் உணர்ந்து கொள்ளணும். அவ்வளவுதான். அந்த துன்பத்திலாவது துன்ப நிலையிலாவது நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், இந்த கடவுளை என்னை இப்படி பண்ணிட்டாரு, என்னை போயும் இப்படி பன்றி தொழுது விட்டுட்டாரு, இனிமேல் நான் கோயிலுக்கே போக மாட்டேன், ஜபத்துக்கே போக மாட்டேன் என்பதில் அல்ல. அந்த பன்றி தொழுவ அனுபவத்திலாவது அந்த கஷ்டப்பட்ட நிலையிலாவது நீ உணர்ந்து கொள்ளணும். நான் கடவுளை விட்டு விலகி போயிட்டேன், இனிமேல் ஆண்டவர் எனக்கு திரும்பி வருவேன் என்று. ஆண்டவரே, மனம் மாறும் பாவிகளை குறித்து விண்ணகத்திலே பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது சாத்தான் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு பொய் என்ன தெரியுமா? சாத்தான் சொல்லுகிறான், உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய முன்னோர் செய்த பாவங்கள். முன்னோர் செய்த பாவங்கள். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க கண்ணீர் விட்டு அழுது கொண்டு, சாமி எங்கள் தாத்தன் பாட்டியெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, அவங்க பண்ண பாவத்துக்கு நாங்கள் அனுபவிக்கிறோம். எத்தனை பேர் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம்? நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு நான் பண்ண தவறு இல்லை. இன்னைக்கு ஒழுங்காக வேலைக்கு கூட போகாமல் இருப்பாங்க, ஒழுங்காக வேலைக்கு போய் சம்பாதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை ஃபாதர், எங்கள் தாத்தன் பாட்டி அன்றைக்கி அப்படி பாவம் பண்ணிட்டாங்க, அதனால தான் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேருக்குது.
நிம்மதியே இல்லை வீட்டில். அன்புக்குரியவர்களே, எப்படி உன்னுடைய பாவங்களுக்கு முன்னிட்டு கடவுள் உன்னை தண்டிப்பது இல்லையோ, அதே போலதான் இரக்கத்தின் கடவுள் உன்னுடைய முன்னோரின் பாவத்தை முன்னிட்டும் உன்னை ஒரு பொழுதும் தண்டிப்பது கிடையாது. உன்னுடைய முன்னோருடைய பாவத்தை முன்னிட்டு கடவுள் ஒரு பொழுதும் உனக்கு எதிராக செயல்படுபவர் அல்ல. அப்ப சிலர் கேட்கலாம், ஐயோ, விடுதலை பயண புத்தகத்தில் இணைச்சட்டத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ நல்லதை செஞ்சு ஆசீர்வதிப்பேன், பாவம் பண்ணா 7 தலைமுறை உன்னை தண்டிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா கடவுள் தலைமுறையா தண்டிக்க மாட்டாரா என்று அன்புக்குரியவர்களே, தொடக்க புத்தகத்தில் வாசிக்க என்னன்னா, கடவுள் முதலாக தனக்கென மக்களை தேர்ந்து கொண்டு வழி நடத்துகிற பொழுது அவர்களை தன்னை கடினம் உள்ளவராக, கடினமான ஒருவராக கடவுள் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆனால் போக போக விவிலியத்தினுடைய கருத்தானது தொடக்கத்தில் இருந்தது போல் அல்ல திருவெளிப்பாட்டில் வெளிப்படுவது. காரணம், கடவுள் யார் என்பது, எப்படிப்பட்டவர் என்பதை முழுமையாக வெளிப்படுத்தி கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் திருச்சபை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கடவுளுடைய இரக்கத்தின் முகம் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய இரக்கத்தின் முகம். எனவே கடவுள் ஒரு பொழுதும் யாரோ செய்த பாவங்களுக்காக நம்மை தண்டித்தார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அது எவ்வளோ பெரிய அநீதி. சிந்திச்சு பாருங்க. பக்கத்துக்கு கிளாஸில் ஒரு 50 பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஒரு பையன் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டான். அவன் 100க்கு 100 மார்க் வாங்கியதை முன்னிட்டு இவனும் ஒன்றுமே எழுதாது, இவனுக்கு 100க்கு 100 போட்டால் சரியாகுமா? அது எப்படி சரியாகாது? அதே போல் யாரோ அவன் ஃபெயில் ஆகிட்டான், நீயும் ஃபெயில் ஆகிருப்ப, அவனையும் பிடிச்சி அடித்தா சரியாகுமா? அப்போ ஒரு பொழுதும் அடுத்தவருடைய குறைகளுக்காக இன்னொருவரை கடவுள் ஒரு நாளும் தண்டிப்பது கிடையாது. ஆனால் அன்புக்குரியவர்களே, சாத்தான் நமக்கு சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு தவறான சிந்தனை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் வர சிலர்லாம் சொல்லுவாங்க, வந்துட்டு ஃபாதர், ஒரு பாஸ்டர் வந்தார், இல்லை ஒரு பிரதர் வந்தார், ஒரு ஃபாதர் வந்தார், அவங்க வீட்டில் ஜெபிச்சுட்டு சொன்னாங்க, உங்கள் முன்னோர் 3 தலைமுறைக்கு முன்னாடி 4 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க ஏதோ பெரிய ஒரு பாவம் பண்ணிட்டாங்க, அதனுடைய சாபம் தான் இன்னமும் குடும்பத்தை வந்து கொண்டிருக்கிறது. அப்படி சொல்லிட்டு போனால் உங்களுடைய முன்னோர்களுக்காக அதுவரை ஜெபிச்ச நீங்கள் ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, அவர் நித்திய இளைப்பாற்றியும் கொடுத்தருளும் என்று சொன்ன நீங்கள், நாசமாக போகட்டும், அவன் நரகத்தில் போய் அழியட்டும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்போம் நாம. சிந்திச்சு பாருங்க. காரணம் என்ன? சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் சிந்திப்பென்ன, ஒரு ஆன்மா அங்கே உத்தரத்தலத்தில் இருக்கிற ஆன்மா என்னுடைய ஜபத்தின் வழியாக இறைவனுக்கு அருகிலே போவதற்கு இந்த வெறுப்பு என்னில் ஊற்றப்படுகிற பொழுது அது தடையாக மாறுகிறது. நான் ஜெபிக்கிறதை நிறுத்திற அந்த இடத்துல. அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, நான் கடவுள் இப்படிப்பட்டவரா, யாரோ பண்ண தப்புக்கு இனி இப்படி தண்டிக்கிறான்னு சொல்லிக்கிற பொழுது அந்த கடவுளை என்ன செய்ய மாட்டேன், நான் ஒரு பொழுதும் அன்பு செய்ய மாட்டேன், இறைவனுக்கு அருகிலே வர மாட்டேன். எனவே சாத்தானுடைய தந்திரம் என்பது என்ன அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை வெறுக்கணும் என்பதுதான் சாத்தானுடைய சூழ்ச்சி. அப்போ எனவே அவன் சொல்லிக் கொடுப்பது என்ன? உன்னுடைய பாவங்களுக்கு, உன்னை அனுபவிக்கிற தண்டனை துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் உன்னுடைய முன்னோர் ஏதோ பெரிய ஒரு பாவம் செய்துட்டு போயிட்டாங்க, அவர்களை முன்னிட்டு கடவுள் உன்னை தண்டித்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த பிரச்சனை தீரவே தீராது. ஆனால் இறைவன் ஒரு பொழுதும் தன்னுடைய இறை வார்த்தை வெளிச்சத்தில் நாம் பார்க்கிற பொழுது, அன்பு மக்களே, எசேக்கியேல் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. எசேக்கியேல் புத்தகம், யாரெல்லாம் இந்த சிந்தனையில் நம்பிக்கையோடு இருக்கீங்களோ, ஐயோ நான் பண்ண பாவமெல்லாம் காரணம் எங்கள் முன்னோர்கள் பண்ண எங்களோட துன்பத்துக்கெல்லாம் காரணம் முன்னோர்கள் தான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறவர்கள், எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் முழுவதையும் எடுத்து அமர்ந்து வாசித்து தியானியுங்கள் தயவு செய்து. அந்த ஒரு அதிகாரம் முழுவதையும் எடுத்து வாசிங்க. இறைவன் நமக்கு ஒரு நிறைவான தெளிவை நமக்கு அங்கே கொடுக்கிறார். பாவம் செய்தவர்களே சாவ, பிள்ளைகள் யாருடைய குற்றத்தை சுமக்க மாட்டார்கள்? பெற்றோரின் குற்றத்தை பிள்ளைகள் சுமக்க மாட்டார்கள். அவ்வாறே பெற்றோரும் பிள்ளைகளுடைய குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். நீதிமான் அவன் நீதிமானின் நீதி அவனுக்கு இருக்கும், பொல்லாரின் பொல்லாப்பு
அவன் மீது இருக்கும். தீயவரே தாம் செய்த ஆண்டு சொல்ல வார்த்தை தான் அன்புக்குரியவர்களே. பிள்ளை பழம் தின்னுங்கிற பொழுது அப்பனுக்கு பல்குசுமா, அப்பன் பழம் தின்னுகிற பொழுது பிள்ளைக்கு பல்குசுமா. எப்படி அப்படி நடக்காதோ அதே போலத்தான் இறைவனுடைய இரக்கம் நமக்கு உணர்த்தி கொடுக்கிறது. அடுத்தவருடைய முன்னோருடைய பாவங்களை முன்னிட்டு கடவுள் நம்மை ஒரு பொழுதும் தண்டிக்கிறவர் அல்ல. மாறாக நம்முடைய வாழ்க்கையின் நிலை என்பது மனம் மாற்றத்திற்கான தயாரிப்பு நிலைதான் நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் அனைத்துமே. அன்புக்குரியவர்களே, எனவே நமக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள் வருகிற பொழுது உணர்ந்து கொள், சாத்தான் இந்த பொய்யை நமக்குள் சொல்லி நம்முடைய முன்னோர்களை வெறுப்பதற்காக நம்மை தூண்டி கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் சொல்லுமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைத்து கொண்ட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது பொய் சாத்தான் சொல்லுவது என்ன அப்படின்னா, இது அன்புக்குரியவர்களே, உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் உனக்கு எதிராக யாரோ என்னமோ செஞ்சிட்டாங்க. உனக்கு எதிராக யாரோ என்னமோ செய்து வச்சிட்டாங்க, அதனால தான் நீ இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற. அப்போ நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அதை உடைக்கணும். நீ மனம் மாறலாம் தேவையில்லை, அவன் இல்லாமல் போனால் போதும். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் சாத்தான் ஏன் இப்படிப்பட்ட சிந்தனை கொடுக்குறான் அப்படின்னா, சாத்தானுக்கு தெரியும் கடவுளுடைய ஆசீர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அங்கே தகர்க்கப்படணும் அப்படின்னா பிறருக்கு எதிரான வெறுப்பை உள்ளே தூண்டிவிட்டால் போதும். என்னுடைய மன்னார் தியான இல்லத்தில் நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு. ஒரு சகோதரி ஒரு தடவை வந்த பொழுது அவள் சொன்னாள், சாமி எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை ஃபாதர். எனக்கு நான் கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் ஆன பொழுது எங்களுக்கு ஒரு குழந்தைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், குழந்தை கிடைக்க மாட்டிருக்கிறது. 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, என்னன்னே தெரியல. உங்களுக்கு தெரியும், குழந்தை பாக்கியம் என்பது யாருடைய கொடை? கடவுளுடைய கொடை. அப்போ சாத்தானுடைய சிந்தனை என்ன? அது கடவுளுடைய அருள் என்பதை நான் உணராமல் செய்யணும், அதான் முக்கியமானது. அப்போ என்ன இப்போ ஏதோ ஒரு நபர்கிட்ட ஜெபிக்க போயிருக்கிறாங்க. ஜெபிக்க சென்ற பொழுது அந்த நபர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் குழந்தை இல்லாமல் இருப்பதற்கான காரணம் உன்னுடைய மாமியா ஏதோ செஞ்சு வச்சிட்டாங்க. அந்த சிந்தனைக்கு ஒரு பிரதர் ஜெபிக்கிற பிரதர் சொல்லிட்டார். அப்படி சொல்லிவிட்ட பிறகு அந்த சகோதரியினால் தன்னுடைய மாமியாரை ஒரு தாயை போல நேசிக்க முடியல. அன்று முதல் மாமியாரை பார்க்கிற பொழுது ஏதோ பூதத்தை பார்ப்பது போல, இவளை எப்படா கொல்லலாம், எப்படா வெட்டலாம், அந்த எண்ணத்தோடு வெறுப்பு அவளுக்குள்ளே மிகுதியாகி கொண்டே இருக்கிறது. அவள் உணரல கடவுள் தரக்கூடிய குழந்தையின் ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு சாத்தான் ஏற்படுத்தி இருக்கிற மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி தான் அவர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு. மனைவி உன்னுடைய மாமியாருக்கு எதிராக அந்த வெறுப்பு வருகிற பொழுது உன்னுடைய கண்கள் ஆண்டவர் எனக்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லி இறைவனை பார்க்காது, மாறாக நீ யாரை பார்ப்ப? என் பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் இவன் நாசமாக போகட்டும் என்று சொல்லி கடவுளுடைய அருளுக்கான உண்மையான காரணத்தை உணராமல் அங்கே சாத்தானுடைய பொய்களுக்கு செவி கொடுத்து கொண்டு என் பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் என் மாமனார், என் மாமியார், என் சொந்தக்காரங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க என்றெல்லாம் சொல்லி சாத்தான் சொல்லக்கூடிய பொய்களுக்கு செவி கொடுத்து கொண்டு அவன் கணவனை, மாமியாரை, சொந்தக்காரங்களை, சொந்த பந்தங்களை வெறுக்க ஆரம்பிக்கிற பொழுது மக்களே, இறைவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் தான் எபிரேயர் திருமுகத்திலே ஆண்டவர் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். எபிரேயர் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. எபிரேயர் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் புகுந்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. கடவுளுடைய அருளை இழந்து விடாதபடி. நம்மால கடவுள் அருளை இழக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளுடைய அருளை நீ கடவுள் தரக்கூடிய அருள் என்பது அவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது. அப்படி இருக்கிற பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய அருளை நம்மால் இழந்து விட முடியுமா? கடவுள் ஒரு நாளும் நாம் இழந்து போவதை அனுமதிப்பதில்லை. ஆனால் எப்போ இழக்கிற நாம, கசப்பான நச்சுவேர் நமக்குள் வருகிற பொழுது. என்னது கசப்பான நச்சுவேர்? நான் பிரசங்கம் வச்சிட்டு இருக்கிறேன், சாமியார் 1 மணி நேரம் பிரசங்கம் வைக்கிறாரு, ரொம்ப டயர்டாக இருப்பார் என்று தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அப்படி தண்ணி கொடுக்குற பொழுது அங்கே பக்கத்தில் கொஞ்சம் விஷம் இருக்குது, எடுத்து இதனோடு ஒரு துளி தானே கொஞ்சம் போட்டு விடுவோமே என்று சொல்லி அந்த ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ள விஷத்தை கலந்த என்னவாகும்? உயிர் நம்மை விட்டு போயிடும். அன்புக்குரியவர்களே, அதே போல் தான் கிறிஸ்தவ குடும்பத்திலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இயேசு என்கிற அருளை நான் எப்போ இழக்கிறேன் அப்படின்னா, எப்போ எனக்குள்ள கசப்பான நச்சுவேர் என்கின்ற வெறுப்பு, கோபம், பகைமை எனக்குள் வருகிறதோ, அன்புக்குரியவர்களே, அந்த நிமிடமே உன் வாழ்விலே கடவுளுடைய அருளை நீ இழந்து விடுகிறாய். எப்பொழுது உன் கணவனுக்கு எதிராக உனக்குள் வெறுப்பு வந்து விடுகிறதோ, அப்பொழுதே கடவுள் உன் குடும்பத்தை தர வேண்டிய அருளை நீ இழந்து விடுகிறாய். எப்பொழுது உன் மாமனார் மாமியார் மேல உனக்கு வெறுப்பு கோபம் வருகிறதோ, அப்பொழுதே நீ கடவுளுடைய அருளை பெறுவதற்கான தகுதியை இழந்து விடுகிற. எப்பொழுதும் சகோதரன், பக்கத்து வீட்டுக்காரன், உடன் பிறந்தவர்களுக்கு எதிராக உனக்குள்ளே வெறுப்பு வருகிறதோ, அப்பொழுதே கடவுளுடைய ஆசிரை அனுபவிக்க நீ தகுதி இழந்தவனாக மாறிவிடுகிறாய். சாத்தான் அது நன்றாகவே தெரியும். அதனால தான் சாத்தான் சொல்லுகிறான், நீ அனுபவிக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் யாரு? உன்னுடைய கணவனோ மனைவி. அவன் அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான். சில மாதங்களுக்கு முன்பாக இலங்கையில் எங்களுடைய தியான இல்லத்திலே ஒரு சகோதரர் வந்தார். அவள் மனைவி பிரிந்து போய் 6 மாதம் ஆயிடுச்சு. மனைவி பிரிந்து போய் 6 மாதமாக அவர் தனிமையில் இருக்கிறார். வந்து சொன்னார், சாமி என் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, 6 மாதம் ஆயிடுச்சு, வந்து சேரலை, நீ என்ன பண்ணப்ப? நான் கேட்டேன், சரிப்பா என்ன காரணம்? அதெல்லாம் சொல்ல மாட்டிருக்காம. என்ன பிரச்சனை, எதனால் பிரிஞ்சு போனாங்க? அமைதியாக இருந்தான். திரும்ப கேட்டேன், சரி மனைவி பிரிஞ்சு போனாங்களே, நீ போய் பேசுனே அவங்ககிட்ட? நான் போய் பேசினேன் ஃபாதர், அவங்க பேச மாட்டேன்ட்டாங்க. என்ன காரணம்? இல்லை அதெல்லாம் இல்லை ஃபாதர். என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் ஊரில் ஒரு நபர்த்த சொன்னார், அவர் நல்லா ஜெபிக்கிறவர் ஃபாதர். அவரை சொன்னார், உங்கள் மனைவி பிரிஞ்சு போனதுக்கான காரணம் உன் மனைவிக்கு எதிராக யாரோ செய்வினை பண்ணிட்டாங்க, உங்கள் 2 பேரையும் பிரிக்கிற செய்வினை பண்ணிட்டாங்க, அதனால தான் பிரிஞ்சு போயிட்டாங்க. சரி, நான் கேட்டேன், நீ என்னப்பா பண்ண அதற்கு? உன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, ஓகே, நீ சேர்றதுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொன்னான், சாமி அவரே சொன்னார், எனக்கு ஒரு வழி சொன்னார் ஃபாதர். என்ன சொன்னார்? இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஒரு நபர் இருக்கிறார், நீ அங்கே போய் இதெல்லாம் செஞ்ச அப்படின்னா, அவங்க சொல்கிற சில விஷயங்கள்லாம் செய்து அப்படின்னா மனைவி திரும்ப வந்துடுவாங்க. சரி போனையா? போனேன். என்ன பண்ணேன் ஃபாதர்? அவங்க 2 லட்ச ரூபா கேட்டாங்க ஃபாதர். நான் 2 லட்ச ரூபா கொடுத்தேன் அவங்களுக்கு. என்ன பண்ணாங்க? அவங்க சில மந்திரமெல்லாம் பண்ணாங்க. மந்திரங்கள்லாம் பண்ண பொழுது மனைவி சேர்ந்தாலா? இல்லை ஃபாதர், நீ வரவே மாட்டேன்ட்டாவ. அன்புக்குரியவர்களே, நான் அந்த சகோதரனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். சகோதரா, உன் மனைவி சேரணும்னு சொல்லி நீ 2 லட்ச ரூபா செலவு பண்ண, சரி, ஆனால் உன் மனைவி பிரிஞ்சு போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும், அப்படி தானே? சும்மா வேண்டுமென்றே ஒரு பெண்ணானவள் இனிமேல் உங்களோட வாழ மாட்டான் போடா அப்படின்னு போயிட மாட்டான், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னுட்டான். அவன் கேட்குற பொழுது அவன் மெதுவாக சொல்கிறான், ஃபாதர், அது நான் என் மனைவி வீட்டில் ஒரு நாள் வேறொரு பெண்ணோடு பேசி கொண்டிருந்த பொழுது அது யார் கூட பேசுகிற, எதுக்காக பேசுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆகி உடனே பேசி வருகிற பொழுது நான் இந்த வேறொரு பெண்ணோடு தவறான உறவில் இருப்பதை என் மனைவி கண்டு கொண்டால் அதிலிருந்து அவள் வெளியே போனான். அப்போ இவன் சாத்தான் எதை விரும்பலை? இந்த தவறை விட்டு விடுவதை சாத்தான் விரும்பல. ஆனால் சாத்தான் சொன்னா என்னது? நீ உன் மனைவி பிரிஞ்சு போறதுக்கு காரணம், உன் குடும்பம் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னது? உன் மாமனார் அதை பண்ணிட்டாங்க, உன் யாரும் அப்படி செய்வினை பண்ணிட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க என்ற பொய்களை அவன் தலையிலே சுமத்தின பொழுது அவனுடைய தவறிலிருந்து அவன் திருந்தலை. தவறை குறித்து மனம் வருந்தலை. மாறாக என் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவங்க தான் என்று சொல்லி அடுத்தவர்கள் மீது பொறுப்பை கழித்து
தட்டி கழித்து விட்டு இவன் மனம் மாறுவதிலிருந்து அகன்று போகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதான் சாத்தானுடைய சோதனை என்பது. எப்பொழுது உள்ளத்தில் வெறுப்பும் கோபம் வந்து விடுமோ அங்கே நீ கடவுளுடைய அருளை பெறுவதற்கான தகுதியை இழந்து விடுகிறாய் என்று சாத்தானுக்கு தெரியும். எனவே தான் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பொய்யான கருத்துக்களை பிறருக்கு எதிராக நமக்குள்ளே கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, என்னில் வருகின்ற துன்பம் என் பாவத்தினால் வருவதோ அல்லது முன்னோர்களால் வருவதோ அல்லது அடுத்தவர்களால் வருவதோ அல்ல. கடவுள் எனக்குள் அனுமதிக்கிற துன்பம் என்பது நான் மனம் மாறுவதற்கான துன்பம். நான் மனம் மாறணும், தட்டி தடவியாவது கடவுளை கண்டு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இவ்வாறு செய்கிறார் என்று சொல்லி இறை வார்த்தை வெளிப்படுத்தி கொடுக்கிற பொழுது, ஆண்டவரே நான் பாவி, என்னுடைய பன்றி தொழுவ அனுபவம் என்பது பட்டினி அனுபவம், யூதாரி மைந்தனுடைய பட்டினி அனுபவம் என்பது யாரோ அவனுக்கு எதிராக செய்வினை செஞ்சதனால் அல்ல, அவன் அப்பா விட்டு விலகி போனதோ பன்றி தொழுவத்தில் போய் மாட்டிக்கொண்டதோ, அவன் மாறாக அவனுடைய தவறினால் அவனுடைய தீச்செயலை அவனை தண்டிக்கிறது. அந்த தீச்செயலை அவன் உணர்ந்து கொள்ள முடியாத வண்ணம் சாத்தான் பல பொய்களை அங்கே சொல்லி வைக்கின்றான். எனவே அன்பு சகோதர சகோதரே, சிந்திச்சு பாருங்க. இனிமே ஒரு பொழுதும் யாராவது உங்க வீட்டில் வந்து உங்க பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் உங்க மாமனார் அது பண்ணிட்டாங்க, செய்வினை பண்ணியிருக்கிறாங்க, மந்திரவாதம் பண்ணியிருக்கிறாங்க, பிள்ளிசுனை பண்ணியிருக்கிறாங்க என்று சொன்னால் சொல்ல வேண்டிய தைரியம் நமக்குள்ள இருக்கணும். அப்பாலே இப்போ சாத்தானே, காரணம் என்ன? நான் எப்பொழுது பிள்ளிசுனை பண்ற மந்திரவாதம் பண்ணா இது நடந்துரும் அது நடந்துரும் நினைக்கிறேனோ அப்பொழுதே நான் யாரை மையப்படுத்துறேன்? சாத்தானை மையப்படுத்த. அன்புக்குரியவர்களே, ஒரு சகோதரி எங்கிட்ட ஒரு இன்டர்வியூக்கு போனா, இன்டர்வியூக்கு போய் முடிந்து வந்துவிட்டு எங்கிட்ட சொன்னா, ஃபாதர் எனக்கு வேலை கிடைக்கல ஃபாதர். சரிம்மா, அதுக்கு என்ன பரவாயில்ல, இந்த வேலை கிடைக்கல இன்னொரு வேலை கிடைக்குது. இல்லை ஃபாதர், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு எதிராக செய்வினை பண்ணிட்டாங்க, அதனால தான் வேலை கிடைக்கல. எனக்கு என்ன காரணம் எனக்கு புரியல. அப்போ நான் கேட்ட சகோதரி உனக்கு வேலை கிடைக்கல, அவங்க செய்வினை பண்ணிட்டாங்க, ஓகே, அவங்களுக்கு வேலை கிடைச்சதே அது 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 உனக்கு செய்வினை பண்ணதுனால கிடைக்காத வேலை அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த வேலையை கொடுத்தது கடவுளா சாத்தானா? இவங்க சொல்ல முடியும் என்னாச்சு, இவங்களுக்கு செய்வினை பண்ணதுனால இந்த வேலை கிடைக்கல அப்படின்னா அந்த வேலை இவங்களுக்கு கொடுக்காம சாத்தான் என்ன செஞ்சிட்டான்? அப்ப கடவுள் சாத்தான் ஆசீர்வதிப்பானா? சாத்தான் ஆசீர்வதிப்பானா? இல்லை. இதான் பொய் என்பது அன்புக்குரியவர்களே, இதான் பொய், சாத்தானுடைய பொய் எப்பொழுதுமே. காரணம் என்ன? என்னை நம்ப வைக்கிறான் சாத்தான். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரோ அதை பண்ணிட்டாங்க, யாரோ இதை பண்ணிட்டாங்க சொல்லுகிற பொழுது நான் இயேசுவில் அல்ல நம்பிக்கை வைப்பது. யாரை நம்பிக்கை வைக்கிறேன்? சாத்தானில் நம்பிக்கை வைக்கிறேன். நான் சாத்தானை மையப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எப்பொழுது பிள்ளி சூனிய மந்திரவாதங்கள்ல என்னுடைய நம்பிக்கை செல்லுகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய நம்பிக்கை இயேசுவில் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? அந்த சாத்தானை கூட இயேசு இரத்தத்தினால் தோற்கடித்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே எந்த மந்திரவாதத்தினாலும் பில்லி சுனியத்தினாலும் உன்னை ஒன்றும் செய்து விட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தலை மீது ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த தண்ணீர். என்ன தண்ணீர்? தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நீ அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாய். அப்படி இருக்கிற பொழுது எந்தவித பில்லி சூனிய மந்திரவாதங்களுக்கும் உன்மேல் என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே நீ இறைவனால் சொந்தமாக்கப்பட்டு இருக்கிறவன். எனவே உன் வாழ்க்கையில் யாராவது எந்த இடத்துலாவது இப்படி சொல்லுகிறான்னு சொன்னா உணர்ந்து கொள். அவர்கள் அங்கே பேசுவது பரிசுத்த ஆவி அல்ல, சாத்தான் பேசுகிறான். காரணம், நீ சாத்தானில் நம்பிக்கை வைக்கிற என்பதுதான் அவனுடைய எண்ணம் அது. எனவே ஒரு பொழுதும் சாத்தானால் உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொண்டு வந்து கொடுக்க முடியாது. அது எப்படி வரும் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, ஐயோ இதெல்லாம் அப்படி ஆயிடுச்சு, இவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, யாரோ செஞ்சிட்டாங்களே, பிலிசுனை பண்ணிட்டாங்களே என்று சொல்லி நினைக்க 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 நீ உன்னை அறியாமலேயே இயேசுவிலிருந்து உன் பார்வையை யாரை நோக்கி திருப்புகிறாய்? சாத்தானை நோக்கி திருப்புகிறாய். எனவே அதுதான் சாத்தானுடைய வெற்றி அன்புக்குரியவர்களே. எனவே நாம் உணர்ந்து கொள்ளுவோம், சாத்தான் நம்ம சொல்லுகிற பொய்களில் நம்பிக்கை வைக்காமல், சாத்தான் பொய் சொல்லுவது நம்மை கடவுளுக்கும் மனிதனுக்கும் எதிராக பிரிப்பதற்காக மட்டும்தான். கடவுளுக்கும் மனிதனுக்கும் எதிராக நம்மை பிரித்து கடவுளுடைய அருளை நாம் இழந்து போக சாத்தான் எப்பொழுதும் நமக்கு எதிரான பொய்களை சொல்லி கொண்டிருக்கிறான். என்ன சொல்ற? 3 பொய். என்னது? முதல் பொய் என்ன சொல்லுகிறான் சாத்தான்?
உன் பாவங்கள், உன்னுடைய துன்பம் என்பது உன் பாவத்தை முன்னிட்டு கடவுள் கொடுத்த தண்டனை. ரெண்டாவது, உன்னுடைய முன்னோருடைய பாவங்களை முன்னிட்டு கடவுள் உன்னை தண்டித்து கொண்டிருக்கின்றது பொய். மூன்றாவது, நீ அனுபவிக்கிற துன்பம் என்பது யாரோ உனக்கு எதிராக செய்வினையினுடைய செயல்பாடு. இது எல்லாம் சாத்தானுடைய பொய். காரணம் என்ன? நாம் கடவுளுடைய இரக்கத்தை மறுதளிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். எனவே கண்களை மூடி இறைவனுடைய இரக்கத்தின் நேரத்துக்கு செல்லுகிற பொழுது, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை ஒரு பொழுது நாங்கள் மறுதளிக்காமல் எல்லா நிலைகளிலும் என்னுடைய குறைகளை உணர்ந்து, நாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து மனம் வருந்தி உம்முடைய இரக்கத்தை நாடி ஓடி வர இறைவா எங்களை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து இரக்கத்தின் மணி நேரத்திலே நற்கனை ஆண்டவர் எழுந்தேற்றம் செய்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன்.